ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரனின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 25 மார்ச் 2026 புதன்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். திதி சப்தமி, மதியம் 1:50 மணி வரை. பிறகு அஷ்டமி. நட்சத்திரம் மிருகசீரிடம், மாலை 12:22 மணி வரை. பிறகு திருவாதிரை. யோகம் சௌபாகியம், நள்ளிரவு 3:09 மணி வரை. அதன்பின் சோபனம். கரணம் வனசை, மதியம் 1:50 மணி வரை. பிறகு பத்திரை, நள்ளிரவு 12:47 மணி வரை. பிறகு பவம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குழிகை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப பிரகாசிக்க போற நாளுங்க. எதையும் யோசிச்சு நிதானமா செஞ்சு பெரிய வெற்றியை தொடுவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு தனி மரியாதையை எதிர்பார்ப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தியை இன்னைக்கு காலையிலேயே கேட்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய நுணுக்கங்களை கையாளுவீங்க. வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க. அதனால லாபம் சீரா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் குறைஞ்சு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். பண வரவு இன்னைக்கு உங்க தேவைக்கு அதிகமாவே வந்து சேரும். அதனால மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். குடும்பத்துல இன்னைக்கு சந்தோஷமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வீட்ல ஏதாவது சுப காரியங்கள் பத்தி பேச்சுவார்த்தை நடந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய உடல் சோர்வெல்லாம் மறைஞ்சு ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாளுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகிற மாதிரி செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியா அமையும். மனசுல இருந்த சின்ன சின்ன பயமெல்லாம் விலகி ஒரு பெரிய தைரியம் பிறக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லாபம் அமோகமா இருக்கும். பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதால பழைய பாக்கிகளை இன்னைக்கு சுலபமா வசூல் பண்ணிடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்க திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல மேடை இன்னைக்கு அமையும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. அதனால வீட்ல அன்பு பெருகும். ரொம்ப நாளா வராம இருந்த உறவினர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. ஆரோக்கியம் ரொம்பவே சீரா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு இன்னைக்கு தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பேச்சு திறமையால காரியங்களை சாதிக்க போற நாளுங்க. உங்க ராசிநாதனான புதனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால உங்களோட அறிவாற்றல் இன்னைக்கு மத்தவங்கள ஆச்சரியப்பட வைக்கும்.
புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய டீல்கள் கைகூடும். தகவல் தொடர்பு, எழுத்து சம்பந்தமான தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு காசு மழையா பொழியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். பணவரவு திருப்தியா இருக்கிறதால எதிர்கால சேமிப்புக்காக ஒரு நல்ல முதலீட்டை இன்னைக்கு செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வீட்ல ஏதாவது சுப காரியங்கள் பத்தி பேச்சுவார்த்தை நடந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது உற்சாகம் குடிகொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் மன அமைதியும் அதிகமா கிடைக்க போற நாளுங்க. எதையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு செயற்படுவீங்க. கடந்த சில நாளா இருந்த அலைச்சல் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். தடைபட்டு கிடந்த காரியங்களை இன்னைக்கு தைரியமா தொடங்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் சீரா இருக்கும். பெண்களை வாடிக்கையாளர்களாக கொண்ட தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு வருமானம் கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரவு இன்னைக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும். ஆனா அனாவசிய செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது உங்க பாக்கெட்டுக்கு நல்லது. குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரும். பழைய நண்பர்களை சந்திக்கிறது மூலமா மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நிம்மதியான உறக்கம் இன்னைக்கு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் கம்பீரமும் ஒருங்கே அமைய போற நாளுங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு தனி முத்திரை இருக்கும். சமுதாயத்துல உங்க அந்தஸ்து உயரும். முக்கியமான ஒரு பொறுப்பு இன்னைக்கு உங்களை தேடி வர வாய்ப்பிருக்கு. எதற்கும் அஞ்சாம களமிறங்கி வெற்றி கொடியை நாட்டுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. புதுசா ஒரு கிளை ஆரம்பிக்கிறது அல்லது தொழிலை விரிவுபடுத்துறது பத்தி இன்னைக்கு தெளிவான முடிவெடுப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்க திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல மேடை இன்னைக்கு அமையும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரும். பழைய நண்பர்களை சந்திக்கிறது மூலமா மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் மறைஞ்சு ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போற நாளுங்க. உங்க ராசிநாதனான புதனுக்கு உகந்த நாள் அப்படிங்கறதால உங்களோட அறிவாற்றல் இன்னைக்கு மத்தவங்கள ஆச்சரியப்பட வைக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய டீல்கள் கைகூடும். தகவல் தொடர்பு, எழுத்து சம்பந்தமான தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு காசு மழையா பொழியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். பணவரவு திருப்தியா இருக்கிறதால எதிர்கால சேமிப்புக்காக ஒரு நல்ல முதலீட்டை இன்னைக்கு செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வீட்ல ஏதாவது சுப காரியங்கள் பத்தி பேச்சுவார்த்தை நடந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது உற்சாகம் குடிகொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த 2 நாளா இருந்த சந்திராஷ்டமம் முழுமையா முடிஞ்சு மனசு ரொம்ப லேசா இருக்குங்க.
காலையில எழுந்ததுமே ஒரு புது பொலிவோட வேலைகளை தொடங்குவீங்க. இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். அழகு சாதன பொருட்கள் அல்லது கலைத்துறை சம்பந்தமான தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கிறதால குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் செலவழிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பிருக்கு. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளா அமையும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு திரும்ப வந்துடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால இன்னைக்கு நீங்க எதுலயும் ரொம்ப நிதானமா கவனமா இருக்கணும். மனசுல தேவையில்லாத குழப்பமும் பதற்றமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு முக்கியமான முடிவையும் இன்னைக்கு எடுக்காம நாளைக்கு தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த திட்டத்தையும் ஆரம்பிக்க வேண்டாம். வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப பொறுமையா இருக்கணும். கோபத்தை தவிர்த்துருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். சக ஊழியர்களோட தேவையில்லாத விவாதங்களை செய்ய வேண்டாம். பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்க மனசுக்கு அமைதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபங்கள் தேடி வரப்போற நாளுங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு தனி அதிர்ஷ்டம் இருக்கும். பெரியவங்களோட ஆசையும் இறை வழிகாட்டுதலும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்ச ஒரு பெரிய நபரை இன்னைக்கு சந்திச்சு பேசுவீங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு பெரிய உதவியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். கூட்டுத் தொழில் செய்றவங்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமா இருந்தாலும் அதை ரசிச்சு செய்வீங்க. நல்ல பேரும் கிடைக்கும். பணவரவு திருப்தியா இருக்கும். ஆனா செலவுகளை கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்களோட உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருந்தாலும் அதை சிறப்பா செஞ்சு முடிக்கிற திறமை கூடியிருக்கும். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு நிச்சயமா வந்து சேரும். நிதானமாவும் கவனமாவும் செயல்படுறது மூலமா பல சிக்கல்களை இன்னைக்கு தவிர்த்திருவீங்க. பழைய நண்பர்கள் ஒருத்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்வாங்க. வியாபாரத்துல லாபம் சீரா இருக்கும். இரும்பு, வாகனம் சம்பந்தமான தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமா இருந்தாலும் அதை ரசிச்சு செய்வீங்க. நல்ல பேரும் கிடைக்கும். பணவரவு திருப்தியா இருக்கும். ஆனா செலவுகளை கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றத பழக்கமா வச்சுக்கோங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் கரும் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று பலமா வீச போற நாளுங்க. எதை செஞ்சாலும் அதுல ஒரு புதுமை இருக்கும். உங்க ஐடியாக்கள் மத்தவங்கள ஆச்சரியப்பட வைக்கும்.
ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல லாபத்தை எதிர்பார்ப்பீங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான வேலைகளை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கிறதால ஆசைப்பட்ட பொருட்களை இன்னைக்கு சந்தோஷமா வாங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வாகனம் வாங்குறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் நம்பிக்கையும் கூடும். உறவினர்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இதமா, எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப சாந்தமா இருக்குங்க. நீங்க ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு நடக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு ஒரு தனி திருப்தி கிடைக்கும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் சுலபமா வசூலாகும். தடைபட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே திருப்தியான நாளா அமையும். வேலைகள் எல்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கிறதால சேமிப்புல அதிக கவனம் செலுத்துவீங்க. குடும்பத்துல ரொம்ப அமைதியான கலகலப்பான சூழல் நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது அல்லது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறதுல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதியும் நிம்மதியும் இன்னைக்கு குடிக்கொண்டிருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.